அனந்தாய மகாகுரவே நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம் நமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நீலாதுங்கஸ்தனகிரிதடி சித்தமுத்போத்தி கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகலிதம் யாபலாத் கிருத்திய புங்கே கோதாதஸ்யே நமிதமிதம் புஜயே வாஸ்து பூஜகா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம். இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் அடிநீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன என்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வந்தோ இங்கு ஆண்டால் அவதரித்தால் உண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகனாராய். அடியேனுடைய நமஸ்காரம். எந்த ராமானுச முனி குழும அடியனை ரெண்டொரு வார்த்தை திருப்பாவை பத்தி சொல்லணும்னு கேட்டுட்டா, அடியன் அந்த அளவுக்கு ஞானம் இல்லாட்டாலும் வருஷா வருஷம் இந்த வாய்ப்பு அடியனுக்கு தந்துட்டு இருக்கா. அடியனுடைய கிருதஜ்ஞையை தெரிவித்துக் கொள்கிறேன் அவளுக்கு. அண்ட் கூடியிருக்க அத்தனை பாகவதாளுக்கும் அடியனுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றையோட பாசுரத்தை தொடங்கலாம். இன்றைக்கு மார்கழி 2வது பாசுரம். அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மனோரமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வந்தோ இங்க ஆண்டாள் அவதரித்தாள்னு சொல்றாரு. அதாவது இந்த பாசுரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டாளோட பெருமையை ஒரு ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அந்த ஆண்டாள் யாரு, அதாவது ஒரு பிரபந்தத்தை இயற்றிருக்கா இல்லையா, அந்த பிரபந்தத்தை இயற்றிருக்கானா முதல்ல அதை அவளை பத்தி கொஞ்சம் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவ எதுக்காக இந்த பூலோகத்துல அவதரிச்சிருக்கா, அந்த அவதார ரகசியம் என்ன, அப்புறம்தான் நம்ம அந்த அந்த எதை அவ எழுதியிருக்காளோ அதை பத்தி நாம முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே ஆண்டாளை பத்தி தெரியும், அதனால நான் தனியா சொல்லணும்னு அடியனுக்கு அவசியம் இல்லை. ஓரிரு வார்த்தை மட்டும் அடியன் இங்க விண்ணப்பிச்சுக்கிறேன். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது வராக பெருமாளோட அவதாரம் தெரியும். வராக பெருமாள் பூமி பிராட்டியை ரட்சணம் பண்ணி, பூமி பிராட்டி பயந்துன்னே இருந்தா. இப்போ சொல்றா, அவர் இந்த நம்ம குழந்தைகள் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாளே, அவருக்கு என்ன உபாயம்னு கேக்குறா. உடனே சொல்றார், அவர் 2 வார்த்தை தான் சொல்றார், என்னை நினைச்சு பாடுங்க, என்னை நினைச்சு அர்ச்சனம் பண்ணுங்க, என் திருவடிக்கு 2 புஷ்பத்தை சேருங்க, 4 வார்த்தை சொல்றார். அந்த 4 வார்த்தை சொல்றாரு, அவ்வளவுதான். யார் வேணா இதை பண்ணிட்டு போலான்னு சொல்லிடலாம். ஆனா ஒரு தாயார் அதுவும் வைகுண்டத்துல அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் வைகுண்டம், நம்ம யாருமே கண்ணு கெட்டாத அங்க, அதாவது பெருமாள் திவ்யாமிரதமா இருக்கார், முக்தாத்மா எல்லாருமே அங்க இருக்கா. அப்பேற்பட்ட வைகுண்டத்துல அந்த தாயாரம் பூதேவி தாயார் அங்க இருக்கா. அந்த பூதேவி தாயார நமக்காக வராக பெருமாள் சொல்லியிருக்காரு. அதை வராக பெருமாள் சொன்னாருன்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாளே. அந்த வராக பெருமாள் சொன்னதை நம்ம கீழே போய் ஜீவாத்மாக்களுக்கு நம்ம சொல்லி தரணும், எப்படி பண்ணணும்னு காட்டணும். அதாவது வாய் வார்த்தையா இல்லாம, இந்த ராமர் கிருஷ்ணர் அவதாரம் மாதிரிதான். முதல்ல ராமரா நடந்து காமிச்சிட்டாராம், தர்மத்தின் பக்கம் எப்படி நிக்கணும்ட்டு. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணன்ல தர்மத்தின்படி எப்படி வாழணும்னு கீதையில சொல்றாராம். இதான் விசேஷமா சொல்லுவா, நாளைக்கு நீ சொல்லிட்டேன்னா நீ பண்ணியான்னு கேட்பாளாம், நீ முதல்ல அதை ஃபாலோ பண்றியா அப்படின்னு கேட்பாளாம். அதனால கிருஷ்ணர் சொல்லுவாரு, நான் ராமர்லயே ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம் வேடிக்கையா. அதே மாதிரிதான் ஆண்டாள் நம்ம அதாவது நம்ம ஜீவாத்மாக்களுக்கு புத்தி கொஞ்சம் குறைவு, அது ஆண்டாள் அப்பயே உணர்ந்துட்டா. இவாளுக்கெல்லாம் சொன்னா கேட்க மாட்டா, அறிவு கொஞ்சம் கம்மி, அதனால நம்ம நேரையே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வைகுண்டத்திலேருந்து வரலாம். அதனாலதான் மனோரமாமணி சாதிக்கிற உண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து அப்படின்னு பாடுறாரு. ஆழ்வார் திருமகளாராய் வைகுண்டத்திலேருந்து வரா, துளசி செடி மாடத்துக்கு கீழே பிறகுறா. துளசியே தான் தாய் ஆண்டாளுக்கு. பட்டர் பிரான் விஷ்ணு சித்தர் மிகப்பெரிய பக்தர் பெருமாள். நம்ம எல்லாரும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்திர சாய்க்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருந்தவர் மிகப்பெரிய பக்தருக்கு புத்திரியா அவதரிக்கிறார். அப்புறம் நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். சூடி கொடுத்தா, அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்படியே போய் மறைஞ்சிட்டா, ரங்கநாதரை தான் அடைஞ்சிட்டான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஆண்டாள் அதாவது நம்ம இன்னொரு பாசனம் வரும் உபதேசரத்தின் மாலையில. என்ன பாசனம்னா, 5 குடிக்கு ஒரு சந்ததியார் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையடாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா 5 குடின்றாரு இங்க. அது என்னடா 5 குடி அப்படின்னாருன்னா, இந்த ஆண்டாளுக்கு முன்னாடி நம்ம யார் அவதரிச்சிருக்கான்னு நமக்கு தெரியும். அதாவது முதலாழ்வார்கள் 3 பேர், அதுக்கப்புறம் நம்ம ஆழ்வார், அதுக்கப்புறம் திருமழிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார். சோ மொத்தம் 7 பேர் இருக்காளே, 5 பேர் சொல்றான்னு. நம்ம சம்பிரதாயத்துல
முதலாழ்வார்களை ஒன்னாதான் கன்சிடர் பண்றோமா. அதனால வந்து முதலாழ்வார்கள் 1 தவிர 4 பேர், மொத்தமா சேர்த்து 5 குடிக்கு ஒரு சந்ததியா அப்படின்ற மணவாள மாமுனிகள். அதாவது ஒரே ஒரு 10 பேர் அண்ணன் தம்பி இருக்கா, அவருக்கு ஒரே ஒரு குழந்தைதான் பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைக்குதான் மொத்த சொத்தும் வரும் இல்லையா. இந்த காலத்துல நம்ம என்ன நினைப்போம், சொத்துனா காசு பணம் வீடு வாசல் நினைப்போம். ஆனா இங்க சொத்துன்றது ஆழ்வார்களுடைய பக்தி. அதுவும் பொன் குழந்தையா பிறந்ததுனால அவளுக்கு சுபாவமே தேவையில்லை. அவெல்லாம் பெண் ரூபத்தை எடுத்துன்னு பாடுறவா. வேற ஆண்டாள் வந்து அவ பொண்ணாவே பிறந்துட்டா. அதனால மொத்த சொத்தும் என்ன சொத்து, ஆழ்வார்களுக்கு இருக்கிற பக்தி எல்லாமே மொத்தமா வந்து ஆண்டாள் கிட்ட இருக்கு. அதனால ஆழ்வார்கள் கஷ்டப்பட்டு சொன்னத வேதாந்த வந்து அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழாக்கி நம்ம கொடுத்த ஆழ்வார். ஆனா அது எல்லாமே சுருக்கி 30 பாசுரத்துல திருப்பாவைன்ற நூல்ல நமக்காக எழுதி கொடுத்துட்டு போறா. இதனால்தான் பூர்வர்கள் வந்து திருப்பாவைய கோதோபனிஷத் அப்படின்னு சொல்லுவாளாம். இந்த கோதோபனிஷத் அது என்னடானா அப்படின்னு திருப்பாவையோட கிரக்ஸ், அதாவது திருப்பாவையோட என்ன சின்னதா சொல்லணும்னா, அதாவது ஒரு நோன்பு ஒரு விரதம் இருக்கா, அந்த விரதம் எதுக்குன்னா கிருஷ்ணன் அடையறதுக்கான அந்த விரதம் எப்படி பண்ணணும், அந்த விரதம் பண்ணச்சு என்னென்னலாம் நடக்கிறது அப்படின்றதுதான் திருப்பாவையில நம்ம மொத்தமா பாக்குறோம். மேலே நம்ம பாசுரத்துக்கு போகலாம். திருப்பாவையில முதல் பாசுரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, மார்கழி திங்கள் மது நிறைந்த நாளால் நீராட போடுகிற. அதாவது நோன்பு பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அந்த நோன்பு பண்றதுக்கான நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லிடுறா. எல்லாமே நாராயணன் தான் அப்படின்ற சொல்றா. அதாவது இது எதை குறிக்கிறதுனா திருமந்திரத்தை குறிக்கிறதுன்னு பூர்வாச்சாரியர்கள். மேலே 2வது பாசுரத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணனாலும், இப்ப நம்ம லௌகீகமா எடுத்திருந்தோம்னா ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து இந்த இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சொல்லுவா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவா. இதை நீங்க ஃபாலோ பண்ணணும், இதை நீங்க பண்ணணும், இதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதே மாதிரி ஆண்டாலும் இங்க சொல்றா. ஏன்னா இந்த கண்டிப்பா நம்ம எல்லாம் டோன்ட்ஸ் தான் பண்ணுவோம். அதனால டோன்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் தாயார் வந்து சொல்றா இந்த பாசுரத்துல, நீங்க என்னென்னலாம் பண்ணணும் நோன்பு இருந்துச்சு, என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றா. மேலோட்டமா பார்த்தா அது லௌகிகமான விஷயமா இருக்கும். ஆனா உள்ள அர்த்தங்கள் நிறைய இருக்கு. நம்ம என்ன முடிஞ்ச அளவுக்கு இருக்கோ, அடிய ஞானத்துக்கு என்ன தெரிஞ்சதோ அதை சாதிக்கிறேன். எல்லாரும் கேட்கலாம். மேலே பாசுரம், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பா வைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையின் பரமனடி பாடி இன்னும் பாலுன்னோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் என்பாவார். அதாவது முதல்ல அர்த்தம் பார்த்துடலாம். ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதை நம்ம பார்க்கலாம். சோ வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா, வையம்னா உலகம்னு அந்த உலகத்துல வாழறவா. அதாவது என்ன சொல்றான்னா நம்மளதான் சொல்றான். இந்த உலகத்துல யாழ் வாழறா, இந்த உலகத்துல வாழறவா எல்லாருமே ஜீவாத்மாக்கள். நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள். அவளை பார்த்து ஆண்டாள் சொல்றான், நாமும் நம் பாவைக்கு நாங்க பண்றோம் இல்லையா இந்த விரதம், இந்த விரதத்தை நாங்க எப்படி பண்ண போறோம்னு உங்களுக்கு சொல்றோம். நீ கேக்குறியா, நீங்க எல்லாரும் கேக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறோம். அதாவது செய்யும் கிரிசைகள், நாங்க என்னென்ன காரியம் பண்ண போறோம் இந்த விரதத்துக்காக கேளீரோ, நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாவா. அது ஏன் நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு கேக்குறான்னா, நம்ம ஒரு நல்ல விஷயத்த பார்த்துட்டோம்னா அந்த நல்ல விஷயத்த அடுத்த பாலுக்கு சொல்லணும். ஸ்ரீ வைஷ்ணவத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது விஷயம். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு மேட்டர் சொல்லுவோம். இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நல்ல விஷயம் அப்படின்னா நம்ம 2 பேருமே அந்த விஷயத்த வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தோம்னா அந்த விஷயம் டபுள் ஆகும், மல்டிப்ளை ஆகும்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதே மாதிரி ஆண்டாள் இங்க என்ன சொல்றான்னா, நம்ம உங்களுக்கு ஒண்ணு தெரியும்னா நான் அதை உங்கள்கிட்டயும் சொல்ல வரேன். எம்பெருமான் எதை பண்ணா எம்பெருமான் கிடைப்பான்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். நீனும் வந்து சேரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து எம்பெருமான அனுபவிக்கலாம் அப்படின்றதுதான் சொல்றாங்க பாசுரத்துல. அதாவது அவ என்ன சொல்றான்னா கேளீரோன்னு அதனாலதான் கேட்கிறான். இதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு ராமாயணத்துல. அதாவது ராமாயணத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், கைகேயி வந்து இந்த மாதிரி ராமனை வந்து காட்டுக்கு போன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே எல்லாமும் என்ன சொல்லுவா, என்ன நீ காட்டுக்கு போறடா, பத்திரமாரு, ஜாக்கிரதை, இதெல்லாம் பார்த்துக்கோ, ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா சுமித்திரை என்ன பண்ணாலாம், லக்ஷ்மணன் கிட்ட போயிட்டு இந்த நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாளாம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா அது இப்படி சொல்றாளே சுமித்திரை அப்படின்னா, சுமித்திரை என்ன சொல்றான்னா, நீ உன்னோட நீ எதுக்கு இந்த உலகத்துல பிறந்த, ராமனுக்கு சேவை செய்ய, பெருமாளுக்கு சேவை செய்ய பிறந்திருக்க. அதனால பெருமான் கூட போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கிறச்சு, அதை நீ விட்டுடாத அப்படின்னு சொல்றாலாம் சுமித்திரை. அப்படி சொல்லச்சே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த பிறப்பு எதுக்கு பிறந்திருக்கோம், அந்த பிறப்பு வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சே நம்ம
இந்த லௌகீகமான விஷயத்தெல்லாம் விட்டுடணும், அதாவது ராஜ்யத்தை விட்டுடணும் அப்படின்னு சொல்றா சுமித்ர. இது அப்படியே இந்த ஆண்டாள் சொல்றதுன்றது பொருந்தாது. ஆண்டாள் என்ன நினைக்கிறான்னா தன்னை ஒரு கோபிகையா நினைக்கிறான். கண்ணன் வாழ்ந்த பிருந்தாவனத்துல கோபிகைகள்லாம் இருக்கா, கண்ணன் வாழ்ந்த காலத்திலே கோபிகையா இருக்கா, அந்த கோபிகை எல்லாம் கூட்டின்னு போய் அவ கூப்பிடுறா அப்படின்னு பாவிச்சுன்னு அவ பாடுறா, அனுகாரம் பண்ணிக்கிறான். அனுகாரம்னா நம்ம ஒரு விஷயத்த ஒரு வேஷம் போடுறோம் அப்படின்னா அந்த வேஷத்தோட கேரக்டராவே மாறிடுறோம். அதே மாதிரி இங்க தன்னை ஒரு இடைப்பெண்ணாவே அவ அனுகாரம் பண்ணிக்கிறான். பண்ணிட்டு அவளே கூப்பிடுறான், அனுகாரம் பண்ணி நீங்க வாங்குவோம் நம்ம பெருமாளை போய் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்றான். சோ அந்த சுமித்ரே என்ன சொல்றான்னா லௌகிகமான விஷயத்தை விட்டு எம்பெருமான் பின்னாடி போறதுதான் உனக்கு உசித்தமான இது வழி உபாயம் அதான் அப்படின்னு சொல்றாங்க. சோ உள்ள அர்த்தம் என்னன்னா நமக்கு பெருமாள் கூட போய் கைங்கரியம் பண்ணணும், பெருமாள் அடையறதுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த பெருமாள் அடையறதுக்கு கைங்கரியம் பண்றது பெருமாளே நமக்கு வழி காட்டுவார். அதுதான் இங்க ஒரு சின்ன ரகசிய விஷயம் சாதிக்கிறார் தெளிவா. பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிப்பாடி. சரி, நம்ம இந்த கிரியை பண்றோம், கேட்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாள் ஜனங்கள்லாம். இப்ப அவ கேட்கிறா, சரி நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றா. என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கடலுள் பையத்துயின்ன அப்படின்னா பார்க்கடல்ல தூங்கின்னு இருக்க பரந்தாமன் அதாவது எம்பெருமான் அவரோட அடிய பாடணும், அவரோட திருவடிய பாடணும் அப்படின்னு சொல்றா. அது என்ன பார்க்கடலுள் பையத்துயின்ன அப்படின்னு பாடுறா அப்படின்னா, அதாவது கோகுலத்திலேயோ பிருந்தாவனத்திலேயோ என்னன்னா வயசானவன் நிறைய பேர் இருக்கலாம். எங்க கண்ணன்னு சொல்லிட்டா குழந்தைன்னு நினைச்சுருவாளேன்ட்டு அவ இந்த இடத்துல வியூக அவதாரமான க்ஷீராப்திநாதன் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறான். ஏன்னா அவர் பெரியவரை சொல்லிட்டா எல்லாருமே ஒத்துப்பா அப்படின்ற எண்ணத்துல க்ஷீராப்திநாதனோட வியூக அவதார வைபவத்தை இங்க சொல்றா அவ. அதாவது பார்க்கடல்ல பையத்துயின்ன யோக நித்ரையில இருக்க எம்பெருமான். பெருமாளுக்கு தூக்கமே கிடையாது. அவர் பார்க்கடல்ல எதுக்கு யோக நிதிரையில இருக்காருன்னா நம்ம எப்ப அடுத்த அவதாரம் பண்ணலாம், இந்த சம்சாரத்தை போய் ஜீவாத்மாக்கள்லாம் நம்ம எப்படி ரட்சிக்கலாம்னு சிந்தனையில இருப்பாராம். அப்ப அந்த தாயாரை தட்டி எழுப்பி நீங்க போய் பண்ணுங்கோ, நீங்க போய் அவதாரம் பண்ணுங்கோ, இவாளை உருவாக்கி அவளை கர்மாவை பண்ண வச்சு அவளை திருவடியை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தாயார் சொல்லுவாளாம். ஸோ அதனாலதான் வியூக அவதாரமான க்ஷீராப்திநாதனை இந்த பாசுரத்துல எடுக்கிறா. பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடி பாடி அப்படின்றான். சோ பரமன் அடி பாடலாம், நம்ம அவரை திருவடியை பற்றி பாடலாம் அப்படின்றான். ஆனா எப்படி பாடணும், அந்த பாடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தான் அடுத்த வரியில சொல்றான். அதாவது நெய்யுண்ணோம், நெய்ய சாப்பிடக்கூடாது, பாலுண்ணோம், பாலையும் சாப்பிடக்கூடாது, நாட்காலே நீராடி, காலங்கார்த்தால எழுந்து நீராடணும். இந்த காலங்கார்த்தாலைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு விளக்கம் பார்க்கணும். நம்ம ஏன் மார்கழி மாசம் மட்டும் கார்த்தால 4 மணிக்கு எழுந்து எல்லா கோயிலையும் போய் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் சேவிச்சுட்டு பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோம். அது ஏன் கார்த்தால அப்படின்னு சொல்றோம்னா அதாவது நம்ம கணக்கு ஒரு சின்ன கணக்கு பார்க்கணும். இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு 365 நாள் நமக்கு தெரியும். ஒரு வருஷத்துல உத்தராயணம்னு இருக்கு, தட்சிணாயணம்னு இருக்கு. அதாவது தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் உத்தராயணம், ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தட்சிணாயணம். அதாவது உத்தராயணம்னா தேவலோகத்துக்கு ஒரு பகல். நமக்கு ஒரு பகல்னா எவ்வளவு நமக்கு தெரியும். ஒரு பகல்னா கார்த்தால 6ல இருந்து சாயந்தரம் 6ன்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி தேவர்களுக்கு ஒரு பகல் அப்படின்னா உத்தராயணம் தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரைக்கும் அவளுக்கு பகல். அதே மாதிரி தட்சிணாயணம்னா அவளுக்கு ஒரு ராத்திரி. அதாவது ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசத்து வரைக்கும். எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லார்கிட்டையும் முக்குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பாசுரத்துல என்ன சொல்றார், முக்குணத்தில் 2வை அகற்றி அப்படின்னு சொல்றார். அது என்ன முக்குணம்? ரஜோகுணம், தமோகுணம், சத்தகுணம். சத்தகுணம் எப்ப ஜாஸ்தியா இருக்கோ அப்பதான் நம்ம எம்பெருமான் கைங்கரியத்துல ஈடுபடுவோம், எந்த ஒரு விஷயத்தையும் சிரத்த வருவோம்னு பூர்வர்கள் வாக்கு. ரஜோகுணம் என்றால் எல்லாருக்கும் தெரியும், ஆசை அதெல்லாம் வரும். தமோ குணம்னா தூக்கம் கோபம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ சத்தகுணம் எப்ப நிறைய இருக்கும்னா விடிய கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்துல சத்வகுணம் நிறைய இருக்கும். விடிய கார்த்தால நமக்கு 4ல இருந்து 6 மணின்னு வச்சுக்கோம். அதாவது சூரிய உதயத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுக்கோம். அப்ப தேவர்கள் கணக்குப்படி என்ன வரும், நமக்கு தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் உத்தராயணம்னு பார்த்தோம். அப்ப தட்சிணாயணம் அவளுக்கு ராத்திரி. அப்ப ராத்திரி எப்ப முடியறது அவளுக்கு? மார்கழி மாசம் தான் ராத்திரி முடியறது. அப்ப தை மாசத்துக்கு முந்தின இருக்கிற மாசத்துலதான்
அவளுக்கு பிரம்ம முகூர்த்தம். அப்போ அந்த கணக்கு நன்னா புரிஞ்சுதுன்னா மார்கழி மாசம் பூரா நம்மளும் பிரம்ம முகூர்த்தில எழுந்துக்கிறோம், தேவர்களும் மார்கழி மாசத்துல அவ எழுந்து இந்த பெருமாளை அனுசந்தானம் பண்றான்னு சொல்லுவா. அதனாலதான் இங்க நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி காலங்காலத்தால எழுந்து குளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க ஆண்டாள் சாதிக்கிறார். மையிட்டெழுதும், மைய இடமாட்டோம் அப்படின்னு சொல்றா. கண்ணுக்கு மை இடுவா. இந்த காலத்துல யாருமே இடுறது இல்லை. அரியன் பார்த்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பேர் தான் இடுறா. அந்த காலத்துல நிறைய பேர் மையிட்டுப்பா. அது ஒரு அழகு பெண்களுக்கு. மலரிட்டு நான் முடியும், மலரிட்டு நான் முடியும் அப்படின்னா என்னன்னா தலைய பின்னி பூ வைக்கிறது. அதையும் அடியன் இந்த காலத்துல நிறைய பாக்குறது இல்ல. பட் ஆனா நிறைய குழந்தைகள் இப்போ ஈடுபட்டுன்னு அவளும் வச்சுன்னு வரா. அது மாதிரி மலரிட்டு நான் முடியும், நான் பூவும் வச்சுக்க மாட்டேன், தலையும் பின்னிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன் இந்த மாதிரி மாட்டேன்னு சொல்றான்ற விஷயத்துக்கு நம்ம அப்புறமா வருவோம். செய்யாதன செய்யும், செய்யாதன செய்யும்னா நம்ம பூர்வர்கள் எதை செய்யலையோ அதை நம்ம செய்யக்கூடாது. அவர்கள் என்ன சொன்னாரோ அதைதான் நம்ம சொல்லணும். இங்கதான் மனோல மாமனிகளும் தன்னோட உபதேச ரத்தின மாலையில அவர் என்ன சாதிக்கிறார்? முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாம் அதனை பேசாதே, தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவார்த்ததென்பர் மூர்கர் ஆவார்ன்றார். மூர்கர்னா முட்டாள்னு அர்த்தம். அதாவது ஏன் மூர்கர்? தனக்கு தெரிஞ்ச அர்த்தம் நமக்கு அர்த்தமே தெரியாது. ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த அர்த்தத்தை நம்ம மாத்துறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அப்படி நீ மாத்தினா நீ மூர்கர் அப்படின்றார். அதனால முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டுன்றார். அதே அந்த ஆண்டாள் சொன்னதுதான் மனோல மாமனிகள் உபதேச ரத்தினமாலையில சொல்றார். செய்யாதன செய்யும், பூர்வர்கள் என்ன செய்யலையோ அத நம்ம செய்யக்கூடாது. தீக்குறளை சென்றோதும், தீக்குறள் அப்படின்னா தீக்குறள்ன்ற வார்த்தை அழகான தமிழ் வார்த்தை. நம்ம இப்ப சாதாரணமா நம்மளோட ஸ்லாங்ல சொன்னோம்னா கெட்ட வார்த்தை பேசாதீங்க அப்படிங்கும். அது கெட்ட வார்த்தைன்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தரோட மனசை துன்புறுத்தாம இருக்கணும். ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு வார்த்தை பேச போறோம்னா நீங்க சொல்ற வார்த்தைகளால அவ மனஸ்தாபம் அடையக்கூடாது, வருத்தம் அடையக்கூடாதுன்னு. அதனாலதான் தீக்குறளை சென்றோதும். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிச்சே ஒரு பவ்யமா பேசணும். அதே சமயம் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட பேசினா அவ எப்பேற்பட்டத்துல கஷ்டத்துல இருந்தாலுமே அந்த கஷ்டம் நீங்கி அவளுக்கு ஒரு நிமிஷம் ஒரு 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 சுகம் கிடைக்கும். அதாவது நான் ஓகே நம்ம கிட்ட ஒருத்தருக்கு பேசுறா அப்படின்ற ஒரு ஆனந்தம். அதனாலதான் இங்க ஆண்டாள் தீக்குறளை சென்றோதும் அப்படின்னு சொல்றா. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயமும் பிச்சையும் அப்படின்னா நம்ம பாகவதருக்கு யதிகளுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே நம்ம நிறைய தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. கை காட்டி நம்ம தானத்தை நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். உய்யும் ஆறு அப்படின்னா இந்த உய்யும் ஆறுக்கு நம்ம பூர்வர்கள் நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆறுனா வழின்னு அர்த்தமா. உய்யும் ஆறுனா நமக்கு வைகுண்டத்துக்கு அதாவது பெருமாளை அடையறதுக்கு வழி. அந்த வழி மேல நமக்கு ஆசை இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த ஆசை இருக்கவாலாம் எங்களோட சேருங்கோ அப்படின்றாங்க. உய்யுமார் எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது பதபதார்த்தம் நம்ம இப்ப பார்த்துட்டோம். சோ இப்ப பாசுரத்துல என்ன சொல்ல வரா? இந்த மாதிரி 6 விஷயம் நம்ம செய்யக்கூடாது, 4 விஷயம் செய்யணும். என்னென்ன 6 விஷயம் செய்யக்கூடாது? நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், அப்புறம் மையிட்டெழுதும், மலரிட்டு நான் முடியும், 4ஆச்சா? செய்யாதன செய்யும், தீக்குறளை சென்றோட்டும். இந்த 6 விஷயங்கள் செய்யக்கூடாதவை அப்படின்றான். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா பரமன் அடிப்பாடி பெருமாளை பத்தி திருவடிய பாடணும் அப்படின்னு சொல்றாராம். 2வது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். உய்யுமார் எண்ணி அப்படின்னு சொல்றா. அதாவது உபாயத்தை நம்ம பெருமாள் அடைவிக்கிற வழிய நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்றா. உகந்தேலோர் எம்பாவாய். சோ இதான் 4 விஷயம் ஆண்டாள் சொல்றது. இங்க எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றா. இதுக்கு இப்ப நம்ம கொஞ்சம் உள்ளடக்கத்தை பார்ப்போம். என்ன இங்க ஆண்டாள் சொல்றா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வையத்து வாழ்வீர்கள், அது என்ன வையத்துன்ற ஆரம்பிக்கிறாங்க ஆண்டாள் அப்படின்னா அந்த வையத்துக்கு ஒரு பெரிய இது உண்டாம். வையத்துன்னா உலகம்னு சொல்லிட்டேன். அதாவது பெருமாள் இருக்கிற இடம் ஸ்ரீவைகுண்டம், நம்ம இருக்கிறது இந்த உலகம் பூலோகம் வச்சுக்கோம். வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு வையத்துல வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்கிறான். இடத்துல ஒரு கொஸ்டின்ஸ் வருது. என்ன கொஸ்டின்னா வைகுண்டத்துல தானே வாழ்க்கை, பெருமாளோட இருக்கணும்னா அங்கதானே அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா ஆண்டாள் என்ன சொல்றான்னா வையத்து வாழ்வீர்கள்,
இங்க பிறந்திருக்கீங்களே நம்ம ஜீவாத்மா, நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவா. ஏன் அப்படின்னு சொல்றான்னா, இங்கதான் பெருமாள் வந்து அவதாரம் பண்ணியிருக்காரு. அங்க நித்திய சூரிகளோட முக்தாத்மாவோட அப்படியே பார்க்கலாமே தவிர, அவரோட கல்யாண குணங்கள் என்று சொல்லப்படும் விசேஷமான குணங்களை நம்ம இந்த பூலோகத்துல மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதாவது ஏதாவது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ராமர் அவதார். ராமர் வந்து இந்த பூலோகத்துல பிறந்து இங்க வந்து அவர் எல்லாமே ஒரு நம்மளை போல ஒரு ஒரு மனுஷனா, ஒரு ஆத்மா, ஜீவாத்மாவா அவர் இருந்து வாழ்ந்து காட்டினார் இல்லையா? அந்த கல்யாண குணம் வைகுண்டத்துல கிடைக்குமான்னு கேட்டா தெரியாது நமக்கு. இதேதான் ஹனுமான் வந்து அவர் வந்து நினைக்கிறாராம், அவருக்கு எனக்கு வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசையே இல்லை. ஏன்னா ராமரோட கல்யாண குணத்தை நான் இங்கதான் பார்த்திருக்கேனே தவிர வைகுண்டத்துல எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதே மாதிரி கிருஷ்ணர் அப்பேற்பட்ட பரமாத்மா யசோதாவுக்கு குழந்தையா பிறந்து அவர் இழுப்புல கயத்தை கட்டிடுவா, என்ன எஞ்சி கேட்பா, என்ன கயத்தை அவுட்டு விடுன்னு ஒரு பெருமாள் கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு அனுபவம் எல்லாம் வைகுண்டத்துல கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. சோ ஆழ்வார்கள் எல்லாருமே வைகுண்டத்தை பெருசா ஒண்ணும் அவ ஏத்துக்கிறது இல்லை. அவளுக்கு எங்கன்னா பெருமாள் எங்க இருக்காரோ அங்கதான். நம்மாழ்வார் முதல்ல நினைச்சிருந்தாரான் வைகுண்டத்துக்கு நான் போகணும், பிறந்தவனே நினைச்சிட்டாரான் நான் வைகுண்டத்துக்கு போகணும், பெருமாளை பார்க்கணும், பெருமாளை பார்க்கணும். பெருமாள் என்ன பண்ணாரா, நான் உண்மை பிறக்க வச்சதே எல்லாருக்கும் பாட்டு பாடி என்னை வந்து அடை வைக்கணும்னு பார்த்தா நீர் என்னடானா வைகுண்டத்துக்கு வரேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, நீ நேர திருவேங்கடத்துக்கு போங்க, மலையில நான் மட்டும்தான் இருப்பேன், அங்க வந்து நல்லா அனுபவிங்கன்னு சொல்றாரு. அது மாதிரி ஒரு ஒரு ஊரா பெருமாளே கூட்டின்னு போனாராம். அப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் நிறைஞ்ச இந்த பூலோகம் இருக்கு இல்லையா, அப்பேற்பட்ட நம்ம ஜீவாத்மாக்கள் ரொம்ப பிராப்தம் பண்ணிருக்கோம் இந்த ஊர்ல பிறக்கிறதுக்கு. அதனாலதான் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை வந்து இங்க ஆண்டாள் சொல்றான். இதை நம்ம ரெஃபரன்ஸ் வந்து நிறைய ஆழ்வார்களே எடுத்துக்கணும். திருப்பாணர்கள், தொண்டடி புராணம் இருக்கும். அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படின்றான். அச்சுவை பெரினும் வேண்டேன். அச்சுவைனா வைகுண்டத்துல இருக்க சுவை, பெருமானோட அனுபவம் வேண்டேன் வேண்டான்றார். அங்க என்ன சொல்றாரு அவர், அந்த பாதத்தை பார்த்து மத்தொன்னினை காணாவேன்றார். ரங்கனை பார்த்துட்டு கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வந்து இந்த ரங்கன் பார்த்துட்டேன், எனக்கு வேற எங்கேயும் வேணாம் அப்படின்றார். அப்போ ஆழ்வார்கள் எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற பெருமாளுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்கணும்னு தான் ஆசைப்படுறான். அதே மாதிரி என்னன்னா, இந்த வையத்துல நம்ம எப்படி இருக்கோம், ஆனா நம்ம எப்படி இருக்கோம், பெருமாள் இங்க வர நமக்காக நிறைய பண்றாரு. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம், ஒரு ஒரு அடியனை இது தமிழ் வார்த்தை தெரியல, டெசர்ட்ன்னு சொல்லுவோம். நம்ம இந்த பூமியில தண்ணியே இல்லாத இடம், அந்த டெசர்ட்ல ஒரு துளியூண்டு தண்ணி இருந்து அந்த தண்ணி உள்ள நம்ம எல்லாம் மூழ்கி இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரிதான் ஜீவாத்மாக்கள் எல்லாம் இருக்கலாம். அது ஏன் அப்படி இருக்கா அப்படின்னா, நம்மளோட கர்மா. அந்த கர்மத்தை போக்குறதுக்கு தான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பிறந்திருக்கா. அந்த ஆச்சாரியரை நம்ம பற்றி பெருமாள் கைங்கரியத்தை விடாம பண்ணோம்னா நமக்கும் முக்தி கிடைக்கும், நமக்கும் கைங்கரியம் கிடைக்கும், கைங்கரிய பிராப்தம் கிடைக்கும்ன்றதுதான் நம்ம எல்லாருக்குமே பூர்வர்களோட வாக்கு. அததான் இங்க வந்து வையத்து வாழ்வீர்கள். இது எல்லாமே இந்த வையத்துலதான் நடக்கும், வேற எந்த வையத்திலயும் நடக்காது இல்லையா? நமக்கு ஒரு திருவுருவம் கொடுத்து அந்த உருவத்துக்குள்ள ஒரு ஆத்மாவை புகுத்தி அந்த ஆத்மாவை இந்த கர்மா செய்யன்னு பண்ணாதான் அது சரணாகதியே பண்ண முடியும் இல்லையா? அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த வையத்துலதான் நடக்கும். அதனாலதான் ஆரம்பத்திலேயே வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த வைகுண்டத்தை பத்தி ஆழ்வார்கள் பார்த்துட்டோம். சரி, ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நஞ்சி இருக்கு ஒரே யோசனையா. தசரதன் வந்து சொர்க்கத்துக்கு தான் போனார், அவர் வைகுண்டத்துக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னே இருந்தாராம். ஏன் அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கல அப்படின்னு கேட்கும்போது அவருடைய ஆச்சாரியர் பட்டர், ஸ்ரீ பராசர பட்டர் சுவாமி வந்து சொல்றாராம், அவர் நியாயமா பார்த்தா நரகத்துக்கு போக வேண்டியது அப்படின்றதாம். நஞ்சி ஒரே ஆச்சரியம், என்னடா இப்படி சொல்றாரு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கேட்கிறாராம். அவர் விளக்கம் பட்டர் சொல்றாராம், அவர் வந்து சமய தர்மம் ஒரு சாதாரண வாக்கு இவளுக்கு கொடுத்ததுனால, ஆனா பெருமாளை காட்டுல நடக்க விட்டார்ல, அந்த சாதாரண தர்மத்தை வந்து அவர் பண்ணணும்ன்றதுக்காக பெருமாளை வந்து காட்டுல நடக்க விட்டார். பெருமாளை காட்டுல நடக்க விட்டார்ன்றது விசேஷ தர்மமா, அதாவது சாதாரண தர்மத்தோட விசேஷ தர்மம் ரொம்ப பிரதானம்ன்றார் அங்க பட்டர் சுவாமி. அப்போ பூர்வாச்சாரியர்கள்லாம் பெருமாள் மேல எப்படி அனுபவம் பண்ணியிருக்கா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்படியே சொல்றாராம், சரி அவர் நரகம் கிடைக்கல, அவர் வந்து ஸ்வர்க்கம் எப்படி கிடைச்சதுன்னா, அவருக்கு சக்கரவர்த்தி பாக்கியம் எதுக்கு வந்ததுன்னா, ராமருக்கு சக்கரவர்த்தி திருமகன்ற சொன்னா பிடிக்குமா, அதனால அவருக்கு ஸ்வர்க்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு
இங்க ஒரு அங்க விசேஷமான கருத்து ஒண்ணு சொல்லப்படுகிறது. வாழ்வீர்கள் அப்படின்றா வையத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். வைகுண்டம் அப்படின்றத வாழ்வீர்கள்னா அது வாழ்வீர்கள் அப்படின்னா அந்த ஆய்ப்பாடியில இருக்கிற எல்லா கோபிகைகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணுவா. அவ வந்து கிருஷ்ணரோடயே பிறந்தா, கிருஷ்ணரோடயே வளர்ந்தா, கிருஷ்ணரோடயே விளையாடினா. அவ ஃபுல், அதாவது எப்படி சொல்றதுன்னா, அவ கடைசி வரைக்கும் கிருஷ்ணரோட பக்தியிலே ஈடுபட்டு இருந்தா ஃபுல்லா. கிருஷ்ணர் இப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கும், நம்மளால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா. இவன் வந்து தன்னை வந்து ஒரு ஆயர் பெண்ணா தானே நினைச்சுட்டு இருக்கா ஆண்டாள். அவன் சொல்றா வாழ்வீர்கள் அப்படின்ற அவ, அதாவது அவ வந்து அனுகாரம் பண்றதுனால அவளே அவளை ஆய்ப்படையா வாழ்வீர்கள் அப்படின்னு தன்னை பத்தி பெருமையாவும் பேசுறான். நாமும் நம் பாவைக்கு, நம் பாவைன்றது நம்ம பார்த்துட்டோம், நம்ம நோன்பு நோக்கரா அப்படின்னு பார்த்துட்டோம். நாமும் நம்பாவைக்கு, நாமும் அப்படின்றாங்க. இந்த நாமும்னா அப்படின்னா உபாயமும் உபேயமும் குறிக்கிறது. உபாயம்னா எது வழி, உபேயம்னா எது நம்ம இந்த வழி நடத்துறது அப்படின்றது. உபாயம் உபேயம் குறிக்கிறது நாமும். எதுக்கு? நம்ம நோன்புக்கு. நோன்பு என்னது? பெருமாள் திருவடை அடையறதுக்காக சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தது செய்யும் கிரிசைகள். இந்த செய்யும் கிரிசைகள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 6 பண்ணக்கூடாதவை, 4 பண்ணக்கூடியவை அப்படின்றத. ஆனா அது உள்ள அர்த்தம் என்னன்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடினா. நெய்யுண்ணோம் பாலுன்றது வெறும் வந்து நெய் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லையா. நம்ம வந்து இந்த லௌகீகமான விஷயத்துல ஈடுபடக்கூடாது அப்படின்றோம். அதாவது காசு, பணம், புகழ் இதெல்லாம் பத்தி நம்ம ஈடுபடக்கூடாது. நாட்காலே நீராடி பெருமாள் சிந்தனையோட இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க சூக்ஷ்மமா ஆண்டாள் சாதிச்சிருக்கா. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னா என்னன்னா, லௌகீகமான விஷயத்துல நம்ம ஈடுபடுறத குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அழகா இருக்கணும்ன்றதுக்காக கண்ணுக்கு மை வைக்கிறதோ இல்லைன்னா தலைவாரி பூ வைக்கிறதோ இருக்கக்கூடாதான். நம்ம எப்படி பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி அவன் அழக ரசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க அந்த பாசுரத்துல சொல்லியிருக்கா. மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூக்ஷ்மமான அர்த்தம் என்னன்னா, நம்ம பெருமாளுக்கான ஆட்பட்ட அடிமை. நம்ம வந்து பெருமாளுக்கு எப்பயுமே கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியம் பண்ணச்சே அதாவது கர்வம்னு சொல்வா, அகம்பாவம், மமகாரம், அகங்காரம் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம அவனுக்காக செய்யணும், அதுவும் ஆசையோட செய்யணும்ன்றதுதான் செய்யும் கிரிசைகள். அந்த கிரிசைகள்ன்றதுதான் இப்ப பண்ண போற காரியம். நம்ம எப்படி பெருமாள் கைங்கரியம்ன்றதுதான் அங்க கிரிசைகள்னு சொல்றான். இந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணாதான் பெருமாள் நமக்கு கிடைப்பார் அப்படின்றான். கேளீரோ அப்படின்றா. நம்ம எல்லாரும் கேட்டுதா, இதுதான் உள்ள அர்த்தம் அப்படின்னு சொல்றா சூக்ஷ்மமா. அது முடிச்சுட்டு பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனடி பாடி, இது நம்ம பார்த்தோம். பார்க்கடலுள் பையத்துயின்ன, அதாவது அவர் பையத்துயின்ன்றது அவர் தூங்கிட்டு இருக்க மாதிரிதான் இருக்குமா ஆதிசேஷன்ல. ஆனா அவர் வந்து நம்மளை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காரு. நம்மளை எப்படி இந்த லோகத்துல இருந்து உஜ்ஜீவனம் பண்ணி நம்மள அவர் திருவடியில சேர்த்துக்கலான்றான் அவன் நினைப்பு இருக்கான் எப்பவுமே. பார்க்கடலுள் பையத்துயின்ன, பையத்துயின்ன அதாவது அவர் என்னன்னா, அங்க தாயார் இருக்கா, அந்த தாயாரை பத்தி பார்க்காம கூட தாயார்கிட்ட பேசாம நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. பையத்துயின்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட எப்பவுமே அவரோட சிந்தனை வந்து நம்மள ஜீவாத்மாக்களை எப்படி ரட்சிக்கணும்ன்றதுலதான் இருந்தது. ஷீராப்திநாதன் ஏன் சொன்னான்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஷீராப்திநாதன்ற ரெஃபரன்ஸ் வந்து ஏன் இங்க வந்து கிருஷ்ணன்னு சொல்ல, அவர் வந்து ஏன் வந்து ஷீராப்திநாதன் சொன்னான்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து அவர் தெரியும் பரமன் அடி பாடி. நம்ம என்ன பண்ண போறோம்? பரமனோட அடி. இங்க பரமன்ற, அதாவது பரமன்னா பரமாத்மா, ஒரே ஒருத்தனால மட்டும்தான் முக்தி கொடுக்க முடியும், அது பரந்தாமன் தான். அவர் பரமன் சொன்னா பெரிய மதிப்பு கூடியவர் அப்படின்னு அர்த்தமா. பெருமதிப்பு கூடியவர் அப்படின்ற ஒரு அர்த்தமும் உண்டு. பரமனுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இங்க வந்து பெரிய மதிப்பு கூடியவர் அப்படின்றா. ஏன்னா இவாளுக்கு காரியம் ஆகணும்ல, ஆண்டாளுக்கு வந்து காரியம் ஆகணும். அதனால பெருமதிப்பு கூடியவரே அப்படின்றா. உங்களோட திருவடியை நாங்க பாடுறோம் அப்படின்றா. அடி பாடி, பரமன் அடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம். அது செய்யாதன செய்யோம்ன்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சுவாமி மனோரம சாதிச்சிருக்கார். சில விஷயங்கள் வேதம் பண்ணலாம்னு சொல்லுவான். ஆனா நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டானா, வேதம் பண்ணலான்னு சொன்னாலுமே பூர்வாச்சாரியர்களை நம்ம மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுமே தவிர, வேதம் சொல்லியிருந்தாலும் அந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதுதான் இங்க வந்து முக்கியமான ஒரு கருத்து. செய்யாதன செய்யும்னா நம்ம பூர்வாச்சாரியர், நமக்கு ஆச்சாரியன் தான் புகலிடம். அவ என்ன பண்ணிருக்காளோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும்.
அது வேதத்திலயும் சரி, இதிகாசத்திலயும் எதுல சொல்லியிருந்தாலும் சரி, பூர்வாச்சாரியர்கள் சொன்னதை தவிர வேற எதுவுமே பண்ணக்கூடாது. அதுதான் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். தீக்குறளை சென்றோதும்னா இங்க என்னன்னா நம்ம பார்த்தோம், அதாவது கெட்ட வார்த்தையோ ஒரு ஒரு அடுத்த வாழை துன்புறுத்துற மாதிரி நம்ம பேசக்கூடாதுன்ற ஒரு இதை பார்த்தோம். அதாவது இதுக்கு ஒரு சின்ன இது உண்டு. அதாவது ராட்சசிலாம் இருக்காங்க. சீதா ராமாயணத்தை எடுத்துக்கலாம். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அந்த சீதா நம்ம அந்த அசோக வனத்துல இருக்கச்சே அவ இந்த ராட்சசிகள்லாம் பயங்கரமா சீதா தேவியை துன்புறுத்தினாலாம். அந்த துன்புறுத்துற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த துன்புறுத்த விஷயத்த ஹனுமார் வரைச்சே அதை பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் ஸ்ரீராமன்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அது சொன்னா ராமன் மனசு எங்க கஷ்டப்பட்டு போறதோ அப்படின்றதுக்காக சீதா தேவி சொல்லவே இல்லையா. தீக்குறளை சென்றோதோன்றதோட தீக்குறளை சென்று நம்ம இன்னொருத்தரால ஹர்ட் பண்ணிட போறோமே, நம்ம அவளை துன்புறுத்திட போறோமேன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது வரவே கூடாதான். அப்ப சீதை அவதான் பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்கா. அதாவது அவளைதான் துன்புறுத்திருக்கா ராட்சசி. ஆனா அவளை துன்புறுத்தினான்ற விஷயம் ராமனுக்கு தெரிஞ்சா ராமர் துன்பமாயிடுவாராம். அது ஆகக்கூடாதுன்னு நினைச்சு சீதா அவ்வளவு சௌலபியமா இருந்திருக்கான். அது ராமன்கிட்ட கூட சொல்லக்கூடாது, நம்ம ஹனுமார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமார்கிட்ட இருந்தும் இதை மறைச்சிருக்கா அப்படின்றத நீங்க சொல்லலாம். அதனால்தான் தீக்குறளை சென்றோதும்ன்றது ரொம்ப முக்கியமான கருத்தை. நம்ம எல்லாருமே நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். யாரையும் நம்ம ஒரு எழுத்தெரிஞ்சோ ஒரு தகாத வார்த்தைகளோ அந்த மாதிரி பேசாம ரொம்ப சாத்வீகமா பேசணும்னா அது அது நம்மளோட குணாதிசயங்களே மாத்திரும் அப்படின்னு சொல்றோம். அதனால தீக்குறளை சென்றோதும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படின்னா நமக்கு ஒரு முன்னாடியே பார்த்தோம், ஒரு பிரம்மச்சாரியோ இல்லைன்னா ஒரு யதியோ அவளுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணோம். அதாவது நம்ம கை காட்டி நீங்க சொல்றான். அது என்ன கை காட்டி அப்படின்னா, அடியன் போறேன், அடியன் ஒரு எத்தி எழுறாரு, இல்லைன்னா ஒரு பிராமணன் ஏழை பிராமணன் வர்றார், அவருக்கு நான் அடியன் பிக்ஷை இட்டேன், ஒரு பாத்திரம் அரிசி கொடுத்துட்டு நான் ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்துட்டு நேரம் எல்லாத்துக்கும் போயிட்டு அடியன் இவருக்கு பிக்ஷை இட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராபல்யப்படுத்துறது இல்லையா, அதை இங்க கை காட்டின்றா. அதை பண்ணாத அப்படின்றா. எந்த ஒரு தான தர்மம் நீ பண்ணாலும் ஆத்மார்த்தமா பண்ணு, அது யாருக்கும் தெரியாம பண்ணு, கூடிய வரைக்கும் அப்படின்றதுதான் கை காட்டி அப்படின்றத சொல்றா. நீ ஹெல்ப் பண்ணோன்ற ஆசையோட பண்ணே தவிர ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி காட்டுறதுக்கு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா இங்க பிச்சைன்னு வருது இல்லையா, அந்த பிச்சைன்னா பிக்ஷைன்னு உண்டு ஒரு அர்த்தம். இன்னொரு பிக்ஷைன்னா என்னன்னா, நம்ம பெருமாளை பத்தி இப்ப ஐயம்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு ஒருத்தரோட குணாதிசயங்கள் தெரிஞ்சுக்க ஐயம்னு சொல்லுவோம். இப்ப பிக்ஷை அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுவானா, ஆத்ம ஜானம் அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த பிக்ஷைனா ஆத்ம ஜானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கை காட்டினா ஆத்ம ஜானத்தை யாராவது ஒருத்தர் நமக்கு கை காட்டுறானா அவளை நம்ம யார் சொன்னான்றது முக்கியம் கிடையாது, ஆத்ம ஜானம் கிடைச்சிதான்றதுதான் முக்கியம். அதுதான் உள்ள அர்த்தம். இங்க நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம், அந்த விஷயத்த ஆத்ம ஜானத்தை பத்தி தெரிஞ்சதுன்னா நம்ம தான் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தோம். இப்போ ஒரு விஷயம் அடியன் ஸ்லோகம் கத்துருக்கேன், அந்த ஸ்லோகத்தை அடியன் குமாரனுக்கு சொல்லி கொடுக்குறேன், அந்த குமாரன் போய் நான் தான் என் குமாரனுக்கு சொல்லி கொடுக்குறேன், நான் தான் என் குமாரனுக்கு சொல்லி கொடுக்குறேன், அடியன் தான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லாத அப்படின்றான். அதுதான் கை காட்டின்னு அர்த்தம். எந்த ஒரு தர்ம காரியம் பண்ணாலும் அத நீ மனசால பண்ணு, இது வேஷத்துக்காக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கருத்தை இங்க வைக்கிறான். உய்யுமாறெண்ணி. இப்ப என்னன்னா உய்யுமாறெண்ணி அப்படின்னா உய்யுமாறு நான் முன்னாடியே சொல்லும் போது ஆறுன்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஆறுனா எண்ணு, அதாவது நம்பர் 6ன்னு சொல்லுவோம். இந்த நம்பர் 6லாம் நமக்கு எல்லாரும் என்ன ஞாபகம் வரும்? இந்த நம்பர் 6னா நம்ம திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜர் கதைக்கு போனோம். ராமானுஜர் கதைக்கு போனோம்னா அங்க காஞ்சிபுரத்துல திருக்கட்சி நம்பிகள் இருந்தார். ராமானுஜருக்கு பல சந்தேகங்கள் இருந்தது. அப்போ தேவப்பெருமாள் காஞ்சிபுரத்துல திருக்கட்சி நம்பிகள்கிட்ட பேசுவார். இவர் விசிற கைங்கரியம் பண்ணும்போது அவர் பேசுவார். அதாவது அர்ச்சாவதாரம் இருந்தாலும் திருக்கட்சி நம்பிகள் கூடிய பாக்கியம் என்னன்னா அவர் மட்டும் தேப்பெருமாள் பெருந்தேவி தாயாரோட பேசுவாராம். அப்பேற்பட்ட பாக்கியம் படைத்தவர் திருக்கட்சி நம்பிகள். இங்க போயிருந்தவர் இல்ல அவதாரம் பண்ணவர். மாசி மாசம் மிருகசீஷ நட்சத்திரத்துல அவரோட அவதாரம். தேவராஜ அஷ்டகம்னே பண்ணியிருக்கார். அவரோட அதாவது அவர் திருவடி அவர் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல
அவரோட அதாவது பெருமாள் திருவடி அடைந்த நாள்னு சொல்லுவாங்க. பரணி தீபத்தன்னைக்கு கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம், எந்த மண்டபத்துல அவர் விசிறுவாரோ அந்த மண்டபத்துல தேவப்பெருமாள் எழுதி திருமணம் நடக்கும். அப்பேற்பட்ட விசேஷமான திருக்கட்சி நம்பிகள் மூலியமா ராமானுஜருக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா அது ஒண்ணுமே புரியலையே அப்படி. அப்ப திருக்கட்சி நம்பிகள் கூட்ட வரதர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு 6 வார்த்தைகளுக்கு அவர் 6 வார்த்தைகள் சொல்லுவார். அந்த 6 வார்த்தைகள் அகமேவ பரம் தத்துவம், தர்ஷனம் பேதையேவச்ச, உபாயம் பிரபத்தி, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், தேகாவசான முக்தி சாத், பூர்ணாச்சாரிய சமாஷ்டயே அப்படின்னு ஒரு 6 வார்த்தை சொல்லுவார். அதுல என்னென்ன சொல்றார்? அகமேவ பரம் தத்துவம், நானே பரமாத்மா அப்படின்ற. உன்னோட பூலோகத்துல இந்த தேகம் முடிஞ்ச உடனே உனக்கு முக்தி கண்டிப்பா உண்டு. நீ போய் பெரிய நம்பிய சேரு. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், தேகாவசானே முக்தி சாத், பூர்ணாச்சாரிய சமாஷே, பெரிய நம்பிய போய் ஆசிரியம் பண்ணு அப்படின்ற ஒரு 6 இதை சொல்றார். அதை கேட்டுதான் ராமானுஜர் பெரிய நம்பி திருவடியை போய் பற்றுறார். இந்த 6 வார்த்தையை தான் உய்யுமாறு எண்ணின்றார். ராமானுஜருக்கு எப்படி அந்த 6 இருந்ததோ, அதாவது ஒரு ஆச்சாரியன் அடையணும், விஷயங்களை கத்துக்கணும்னு இருந்ததோ, அதே மாதிரிதான் நம்ம பெருமாள் கைங்கரியம் பண்ணணும், பெருமாள் ஆச்சாரியன் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அந்த 6 நம்ம கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். உய்யுமார் எண்ணி உகந்தேடோர் எம்பாவாய். உய்யுமார் எண்ணி அப்படின்றத ரெண்டும் சொல்லுவா. உய்யுமார் எண்ணின்னு சொல்லுவா, எண்ணி உகந்து அப்படின்னு சொல்லுவா. ரெண்டு விதமாகவும் சொல்லுவா. இதுக்கு உய்யுமார் எண்ணிக்கு இன்னொரு ஒரு முக்கியமான கருத்து ஒண்ணு இருக்கு. அது இதே ராமாயணத்துல விபீஷணன் வர இந்த கடற்கரை ஓரமா ராமர் வந்துட்டார். அதாவது சேதுக்கரையில இருக்கார், திருப்புலானி பக்கத்துல சேதுக்கரையில இருக்கார். இப்ப போருக்கு இந்த பக்கம் கரையை தாண்டணும், இன்னும் கல்லெல்லாம் கட்டல, இன்னும் அந்த ராமர் சேத்துலாம் இருக்குல்லையா அதெல்லாம் கட்டல, இந்த நின்று இருக்கார். இங்க மேலேருந்து பார்த்தா ஒரு விபீஷணன் வர 4 பேரோட. அவர் என்ன பண்றார், கையை இப்படி வச்சுன்னு வர்றார், விதைய கீழே வச்சுட்டு. உடனே சுக்ரீவனா இருக்கட்டும் எல்லாரும் இந்த மாதிரி எதிரி வரான், நம்ம அவன் அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்றாராம். அப்ப விபீஷணன் ராமர் பார்த்தாராம், ஹனுமார் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறாராம். ஹனுமார் வாயை தரலையாம். உடனே எல்லாரும் சொல்றாராம், ஆமா ஆமா அவர்கிட்டதான் எதுவுமே ஆயுதம் இல்லையே அப்படின்னாராம். அவர் அதுதானே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனா இருக்கட்டும், இவாளா இருக்கட்டும், அங்கதனா இருக்கட்டும் எல்லாரும் சொல்றாராம். ராமர் உடனே அங்கேருந்து சொல்றாராம் சுக்ரீவன்ட்ட, சுக்ரீவா உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாராம். இந்த ஒரு 2 பறவை இருந்தது ஒரு காட்டுல. அந்த 2 பறவை பாட்டுக்கு பறந்துட்டு சாப்பிட்டுட்டு காட்டுல நான் வாழ்ந்துதான். அதுல ஒரு ஆண் பறவை, ஒரு பெண் பறவை. அப்போ அந்த வேடுவன், இந்த ஒரு வேடுவன் தனக்கு பசின்றதுனால ஒரே ஒரு பறவைய அடிச்சு கொண்டு சாப்பிட்டான். இதே மாதிரி இது வெய்ய காலத்துல நடந்தது. இது அப்படியே போயிருந்தது. திடீர்னு மழை காலம் வந்துடுது. அவனால வேட்டை எதுவுமே பண்ண முடியல. ஒரு மரத்துக்கு அடியில ஒதுங்கி நின்னான். அவனுக்கு ஒரே குளிர், ஒண்ணுமே பசி, எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியல. எதையோ ஒரு இதை போட்டு நெருப்பை மூட்டி, குளிர் பயங்கரமா குளிர்ன்றதுனால நெருப்பை மூட்டி சூடு பண்ணவே அப்படின்றதுக்காக ஒரு நெருப்பை மூட்டி ஒரு இடத்த வச்சிருந்தானா. அந்த இடத்த வச்சிருக்கும் போது அதே மரத்துல மேல அந்த பெண் பறவை உட்காந்துதான். அந்த பெண் பறவை என்ன பண்ணிதான், தான் அந்த நெருப்புல குதிச்சு தன் உயிரை மாய்த்து, அவனுக்கு பசியா இருக்கட்டும், என்னோட வீட்டுக்கு வந்திருக்கான், அவன் பசியா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பறவை அவன் அந்த நெருப்புல குதிச்சு அவனுக்கு சாப்பாடா போச்சான். இதுல என்ன சொல்றாருன்னா, ராமர் கருத்து சொல்றாரு இதுல, அவன் ஒரு வேடுவன், அவன் ஆண் புறாவை கொன்னுட்டான். ஆனா இந்த சைடுல ராவணன் சீதைய கொலை பண்ணல, வெறும் கடத்தின்னு தான் போயிருக்கான். இங்க அதாவது கொன்னுட்டாலும் தான் வீட்டுக்குன்னு ஒருத்தர் தேடி வரச்சே, சரணாகதி பண்ண வரச்சே, அவனுக்காக நம்ம எல்லாம் செய்ய தயாரா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு பத்தியா அந்த பறவைக்கு. அது சரணாகதியில ரொம்ப முக்கியம் சுக்ரீவா அப்படின்னு சொல்றாராம். இது தவிர இதுக்கும் சுக்ரீவன் கொஞ்சம் பாதி மனசுதான் அவனுக்கு இலகிட்டான். இல்ல சரி ஓகே சுக்ரீவா, நான் உனக்கு இன்னொரு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஒரு காட்டுல இதே ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு திடீர்னு அவனை புலி துரத்திட்டான். அவன் என்ன பண்ணான்னா, நேரம் ஒரு மரத்தை பார்த்துட்டு மரத்து மேல ஏறி போனான். கடகடகடன்னு ஏறி போயிட்டு மரத்து மேல புலி ஏறாது இல்லையா, அந்த மரத்து மேல ஏறி போனதுக்கு அப்புறம் பார்த்தா மேல ஒரு பெரிய குரங்கு உட்காந்துதான். குரங்க பார்த்து பயந்து போயிட்டான் அவன் அந்த மனுஷன். ஐயோ இந்த குரங்கிட்ட மாட்டேன்ட்டோமே அப்படின்ட்டு. குரங்கு சொல்லுமா, கவலைப்படாத, நீ என்னோட வீடு தேடி வந்திருக்க, நான் உன்னை ரட்சணம் பண்றேன், நம்ம 2 பேரும் இங்கேயே படுத்துக்கலாம்,
நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் கொஞ்ச நேரம் புலிய பாத்துக்கிறேன். அது மாதிரி நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நீ புலிய பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குரங்கு தூங்குமா. குரங்கு முதல்ல தூங்குச்சு, அந்த மனுஷன் முடிச்சுட்டு போனான். அப்ப அந்த புலி சொல்லுமா, ஏ மனுஷனே, நீ எனக்கு வந்து இப்ப பசிக்கிறது, நீ ஒண்ணு பண்ணு, அந்த குரங்க தள்ளி விட்டுரு என்ன, நான் வந்து சாப்பிட்டுறேன், ஒண்ணு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றத விஷயத்த சொல்லுமா. உடனே மனுஷ புத்தி தான் நமக்கு தெரியுமே. நமக்கு வந்து ஐயோ நம்ம வந்து எப்படின்னா செல்ஃபிஷ் இங்கிலீஷ்ல, அதான் அகங்காரம் சொன்னோம் இல்லையா, அந்த செல்ஃபிஷ், நம்ம உயிர் தான் நமக்கு முக்கியம். அடுத்த நம்மளை ஒருத்தர் காப்பாத்தி அவர் வீடுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. ஆனா நம்ம புத்தி என்ன பண்ணும், மனுஷன் புத்தி குரங்க தள்ளி விட்டுருமா. தூக்கத்துல இருந்த குரங்கு திடீர்னு எழுந்து பார்த்தா முன்னாடி புலி நிக்குமா. ஒண்ணுமே புரியாதான் குரங்குக்கு. என்னடா அது அப்படின்னு பார்த்தோன்னே புலி சொல்லுமா, பாத்தியா உன் வீடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நீ அடைக்கலம் கொடுத்தியே, அவன் உன்னையே தள்ளி விடுறான் பாருன்னு புலி சொல்லுமா. இப்ப என்ன பண்ணுமா புலி, இப்ப நீ என்ன பண்ற, நீ மேல போயிட்டு அந்த மனுஷனை தள்ளி விடு அப்படின்னு சொல்லுவான். அந்த மனுஷனுக்கு இப்ப எப்படி இருக்கும் நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்படி பண்ணிருக்க கூடாது, நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு, நம்ம போய் இப்படி பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு மேல வருமா. இவருக்கு ஒரே மனசெல்லாம் படபடப்பு, என்ன போறதுன்ட்டு. அந்த குரங்கு வந்து சொல்லுமா, கவலைப்படாத, நீ என் வீட்டுக்கு தான் வந்திருக்க, நான் உன்ன தப்பா நினைக்க மாட்டேன். அந்த சத்வகுணம் வந்து அந்த குரங்கு சொன்னோம்னா அந்த மனுஷனுக்கு தேம்பி அழுக வந்து. ராமர் வந்து என்ன சொல்லுவாரா, அந்த குரங்கு வம்சத்துல தானே நீ வந்திருக்க சுக்ரீவா. அப்போ நம்ம ஒருத்தர் சரணாகதி பண்ண வராருன்னு போது அவரை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக 2 முக்கியமான கதையை சொல்லி அவன் எல்லாருக்கும் இந்த சரணாகதி தத்துவத்தை புரிய வச்சாருன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கதை மாதிரி ஒண்ணு சொல்லுவார். அந்த கதை தான் எண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முடிக்கிறான். சோ இந்த பாசுரத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு காரியம் செய்யறோம், அந்த காரியத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத பூர்வாச்சாரியர்கள்கிட்ட கத்துக்கணும். ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அதை வந்துதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை தவிர வேற எதுவுமே பண்ணக்கூடாது. அடுத்தவால நம்ம எழுத்து பேசக்கூடாது. அதே சமயம் நல்லத சத்துவகுணம் வளரணும்னா 4 பேர் வந்து நல்ல விஷயமா, அதாவது பெருமாள் விஷயமா சத் சங்கமா பேசணுமா. அது எப்படின்னா, பொழுதுபோக்குக்காக நான் உபன்யாசத்துக்கு போறேன் அப்படின்றதோட எனக்கு பகவான் அனுபவம் இங்க கிடைக்கும், அடியனுக்கு வந்து இங்க போனா 4 ஸ்ரீ வைஷ்ணவால பார்க்கலாம், 4 பாகவதால பார்க்கலாம், அடியனுக்கு வந்து 4 பேர் கைங்கரியம் பண்றதுக்கு கிடைப்பா. ஒரு கோயில்ல ஆளே இல்ல, நான் போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அந்த கைங்கரியத்துக்கு ஆள் கிடைப்பா அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனையோட வந்து நம்ம சத்சங்கத்துக்கு போகணும். இதுதான் அங்க சொல்ற ஆண்டார். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பா வைத்து செய்யும் கிரிசைகள் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இதை பாடியிருக்கா ஆண்டாள். இதை தவிர இந்த இந்த அனுபவம், இந்த ஆண்டாளோட அனுபவத்தை நம்ம திருப்பாவையில பாஸ் தெரிஞ்சுக்கணும். ஆனா நிறைய பூர்வாச்சாரியர்கள் ஆண்டாளை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. திருமலை அனந்தாழ்வான் அப்படின்ற ஒரு மகாச்சாரியர், அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராமானுஜர் வந்து ஆண் பிள்ளைன்னு சொன்னவர், திருமலையில குளத்தை வெட்டி புஷ்பகைங்கரியம் பண்ணவர். அவர் கடப்பாறையால இங்க அடிச்சு மோகக்கட்டையில திருவேங்கடமுடியால இன்னைக்கும் பச்சைகல்புரம் சாத்திரா. அந்த திருமலை அனந்தாழ்வான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து அவர் குளத்துல போய் நீராடுறாராம். நீராடிச்சு அவர் வந்து கீழே ஏதாவது மஞ்சக்கிழங்கு கிடைக்குமா அப்படின்ட்டு தேடுறான். என்னடா இவர், அனந்தாழ்வான் வாழ்ந்த காலம் எங்க, ஆண்டாள் வாழ்ந்த காலம் எங்க, ஆனா எப்படி போய் மஞ்சக்கிழங்கு தேடுறாங்கன்னா ஆச்சாரியன் சுவாவம் எப்பயுமே அப்படிதான். அதாவது அவ பக்தியில ரொம்ப ஆழ்ந்து இருக்கிறதுனால அவ தன் ஆண்டாளா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் கூடவே இருக்கிறதா நினைச்சுன்னு அப்படி பண்ணுவா. அந்த மாதிரி ஒரு பக்தியோடு இருந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவர் வந்து 4 ஸ்லோகம் பண்ணார். கோதா சதுஸ்லோகி, 4 ஸ்லோகம் தான். யாரு கோதா, அவ என்ன பண்ணிருக்கா, அவளோட ஒர்க், அதாவது திருப்பாவையில என்ன சாரம் சொல்லியிருக்கு, அது நம்ம 4 சேவிச்சாலே நம்ம வந்து என்ன சொல்லணும், ஆழ்வார்கள் ஸ்ரீசுத்திய சேவிக்கணும். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் திருப்பாவையாவது சேவிக்கணும்னு நம்ம காஞ்சி சுவாமின்னு சொல்லிட்டு மகாவித்வான் ஸ்ரீ பிரதிவாத வண்ணகராச்சார் சொல்லுவார். அந்த காலத்திலேயே, அதாவது 80கள் 90லயே அவர் சுவாமி சாதிச்சிருக்காரு. என்னன்னா, வேலை இதுக்குன்னு நம்ம போயிட்டு இருக்கோம் லௌகீகமா, ஒரு திருப்பாவையாவது நித்தியான சந்தானம் காத்தார திருப்பல்லாண்டு திருப்பள்ளியாச்சு திருப்பாவையாவது சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவார். அடியன் தாத்தா சொல்லுவா. இல்லையா, திருப்பாவையில கடைசி 2 பாசனம் சித்தஞ்சிறுகாலே வங்க கடல்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகுமா சொல்றதுக்கு, அதையாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு வரோம்.
இங்க அது கூட வேணாம், அடியவங்களுக்காக ஆச்சாரியன் இன்னும் சுருக்கிட்டா. 4 ஸ்லோகம் அனந்தாழ்வான் சாதிச்சிருக்காரு. கோதா சதுஸ்லோகி நித்யாபூஷா நிகம சிரசான்னு பாடியிருக்காரு. அதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூர்வாச்சாரர்கள் நமக்காக எவ்வளவு சுருக்கணுமோ அவ்வளவு சுருக்கியிருக்கா. அர்த்தத்தை அல்ல, பொருளை. அப்பேற்பட்ட சுருக்கியிருக்கானா என்ன எல்லாருக்கும் ஒரு இதுனா, நம்ம அப்படியாவது வந்துட மாட்டோமா? அதாவது பரீட்சித்தின் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாகவதர் ரொம்ப பிஸியா இருப்பார் ராஜ்ய வேலைகள்ல. ஒருவர் சுகபிரம்மன் அந்த கதை எப்படி நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஒரே ஒரு இது சொல்லுவார், அப்புறம் அப்படியே சொல்லிட்டு பரீட்சித்து கேட்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம என்னன்னா, ஒரு வார்த்தை சொன்னா கூட நாளைக்கு அவனுக்கு ஏதாவது அதுல ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நம்ம இந்த கைங்கரியத்துக்குள்ள பகவத் அனுபவம் கிடைச்சி அவன் எப்படியாவது உஜ்ஜீவனை அடைவானா அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஆச்சாரியனும் வேண்டின்னு இருக்கா. அப்பேற்பட்ட நம்ம ஆச்சாரியர்களுக்கு எல்லாருக்கும் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, இந்த ஆண்டாளுக்கும் பல்லாண்டு பாடி, நம்ம எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி அடியேன் விழைகிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாஸ்தோரசி ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மகோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயே நித்தியமங்கலம். சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரா சமர்ப்பிதமால்யோனி அனந்தாரியாய மங்களம். ஸ்ரீமதே ரமஜாமாத்திர நீந்திரா மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூஜாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஏன் மதுர கவிதாசன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆசன்.